இதுதான் மதுப்பூரோட கதை. இந்த கிராமம் தன்னுடைய இலாக்காலேயே ரொம்ப சுத்தமான பசுமையால நிறைஞ்சு மகிழ்ச்சி நிறைஞ்ச ஒரு கிராமம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப சுத்தமான கிராமங்கிறதுனால அரசாங்கம் இந்த கிராமத்துல எல்லாருக்கும் 50,000 ரூபாய் பரிசு கொடுத்தது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. எல்லாரும் பார்ட்டி மூட்ல இருக்காங்க. ரியா, நம்மளோட மதுப்பூர் ரொம்பவே அழகான கிராமம்ல. இந்த தடவையும் நாம சமிலிப்பூரை பின்னுக்கு தள்ளிட்டு 50,000 ரூபாய் பிரைஸை வின் பண்ணிட்டோம். ஆமா, உழைப்பால எதை வேணாலும் செய்ய முடியுங்கிறத நாம நிரூபிச்சிட்டோம். கண்டிப்பா நாம இன்னமும் கஷ்டப்பட்டு உழைச்சா கிராமத்துல இன்னும் பசுமையை கொண்டு வர முடியும். அப்புறம் நம்மளோட கிராமம் இன்னமும் அழகா மாறிடும். கேள்விப்பட்ட இந்த பரிசு பணத்துல கிராமத்துல இன்னும் பசுமையான மரங்களை நடப்புறாங்களாம். வா, இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். மதுப்பூர்ல இருக்கிறவங்க தன்னுடைய பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. பாட்டு, டான்ஸ், கூத்து, காமெடி எல்லாம் ஆரம்பிச்சது. மதுப்பூர் பசுமையாவும் சுத்தமாவும் மகிழ்ச்சியால நிறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமேலிப்பூர்ல பசுமைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடுச்சு. இங்க இருக்கிற மரங்கள், பூக்கள், வீடுகள் எல்லாமே மங்கின நேரத்துல இருக்கு. கிராமம் முழுக்க ஒரே குப்பைகளா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஜனங்க உழைக்கிறதே கிடையாது. தன்னோட தலைவர் சம்சம் சோரோட மந்திரங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சம்சம் சோரோட கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த தடவையும் நம்மளை விட்டுட்டு மதுப்பூருக்கு தான் 50,000 ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு. அது கிடைச்சி தானே பாவம். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, கிராமத்தை சுத்தமாக வச்சுக்கிறாங்க, மரம்லாம் வளர்க்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் யாரும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அந்த மந்திர டப்பாவை பயன்படுத்திட்டேன். அதை தான் நான் பல நாட்களாக பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமே பாருங்க, நாளையிலேருந்து என்னோட இந்த கிராமமும் எவ்வளோ பசுமையாகவும் சுத்தமாகவும் மாறப்போகுதுன்னு. இது ராத்திரி சமயம். சம்சம் சூர் தன்னுடைய மந்திர டப்பாவை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கிராமம் சமேலிப்பூர் ரோட்ல சுத்திட்டு இருந்தாரு. அவர் சுத்தி வலம் வந்துட்டு இருக்கும்போது கிராமத்துல இருக்கிற குப்பைகள்லாம் அந்த டப்பாக்குள்ள நிறைஞ்சிடுச்சு. அவர் கிராமத்துல இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காத்துல பறந்தாரு. மதுப்பூர் கிராமத்து ஜனங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சம்சம் சூர் தன்னோட மாய டப்பாவோட மதுப்பூர் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அப்புறம் மதுப்பூர் தெருவுல எல்லா குப்பைகளையும் வீசினாரு. அதோட அவருடைய மாய டப்பாவில கிராமத்தை சேர்ந்த வண்ண நிறைஞ்ச பொருட்களை, பூக்கள், பொம்மைகள், குழந்தைங்களோட கலர் கலரான ட்ரெஸ்ஸையும் திருடிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. இந்த கிராமத்தை அழுக்காவும் சுத்தம் இல்லாமலும் மாத்திட்டோம். இனிமே இந்த கிராமத்தோட அழகை எடுத்துட்டு போய் நம்ம கிராமத்தை அழகாக்கிட வேண்டியதுதான். சம்சம் சோர் மதுப்பூரோட எல்லா நிறங்களையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய கிராமம் சமேலிப்பூருக்கு வந்துட்டாரு. அப்புறம் அந்த நிறத்தை வச்சு தன்னுடைய கிராமத்தை வண்ணமயமா ஆக்கினாரு. காஞ்சி போன மரங்கள் பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. வீடுங்கள்லாம் கலர் கலரா மாறிடுச்சு. காலையில எல்லாரும் எழுந்தாங்க. தன்னோட கிராமத்தை வண்ணமயமா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடா, அற்புதமான விஷயம். ஒரே ராத்திரியில இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கே. இது எல்லாமே நம்ம கிராமத்துல இருக்கிற சம்சம்சூரோட மாயந்தான். அவன் தான் ஒரே ராத்திரியில இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அடுத்த பரிசை அரசாங்கம் நம்ம கிராமத்துக்கு தான் கொடுக்க போகுது. மதுப்பூர்ல எல்லாரும் காலையில எழுந்து பார்த்த போது கிராமத்துல இருக்கிற நிறங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. எல்லாரோட வீடுகளும் மங்கின நிறத்துல ஆயிடுச்சு. எல்லா வீடும் வெள்ளையா மாறிடுச்சு. பூக்கள்லாம் காஞ்சு போச்சு. எரும மாட்டோட நிறம் கூட வெள்ளையாயிடுச்சு. காக்காவும் வெள்ளையா மாறிடுச்சு. அப்புறம் கிராமத்து தெருக்கள்ல வெறும் குப்பையா இருந்தது. நம்மளோட கிராமத்துக்கு இப்ப என்ன ஆச்சு? இதோட எல்லா நிறங்களும் காணாம போயிடுச்சு. இந்த குப்பைகளை பாரு. நேத்து ராத்திரி வரைக்கும் என்னோட கிராமம் சுத்தமா இருந்தது. இப்ப இது எப்படி நடந்தது? நேத்து தான் நம்ம கிராமத்துக்கு இந்த இலாக்காலேயே ரொம்ப சுத்தமான கிராமம்ன்ற அவார்டு கிடைச்சது. இன்னைக்கு மட்டும் எப்படி இது ரொம்ப அழுக்காச்சு? ஒருவேளை ராத்திரி புயல் வந்து குப்பைகளை போட்டுட்டு போயிடுச்சோ என்னமோ. குப்பைகள் எல்லாம் சரிதான், ஆனா கிராமத்தோட நிறங்கள் எங்க போயிடுச்சு? இப்ப மறுபடியும் நாம வீடு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணணும், பசுமையான மரங்களை நடணும், அப்புறம் கிராமத்தை சுத்தம் பண்ணணும். இதுக்காக நமக்கு கிராமத்துல இருக்கிற எல்லாரோட உதவியும் வேணும். மதுப்பூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் கிராமத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் கிராமத்துல இருக்கிற வீடுகள்ல பெயிண்ட் அடிச்சாங்க. கிராமத்து ஜனங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு மொத்த கிராமத்தையும் வண்ணமயமா மாத்தினாங்க. இப்ப பாரு நம்மளோட கிராமம் எந்த அளவுக்கு ஜொலிக்குதுன்னு. எல்லாத்தையும் வண்ணமயமா ஆக்கிடலாம். ஆனா வெள்ளை எருமை, வெள்ளை காக்கா, அதை எப்படி வண்ணமயமாக்குவ? இது ராத்திரி சமயம். மதுப்பூர்ல இருக்கிற ஜனங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க.
அப்பதான் சம்சம்சோர் தன்னுடைய மாய டப்பாவை எடுத்துட்டு வந்தான். அப்புறம் கிராமத்துல இருக்கிற வண்ணங்கள் எல்லாத்தையும் தன்னோட டப்பாவோட திருடிட்டான். பச்சை மரங்கள் மங்கின நிறத்துல மாறிச்சு, வண்ணமயமான வீடுகள் வெள்ளையா மாறிச்சு. இனிமேதான் ஆட்டமே. எல்லா நிறங்களையும் நான் எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் என்னோட கிராமத்தை இன்னும் அழகா மாத்திடுவேன். அப்புறம் அடுத்த மாசம் எங்களோட கிராமத்துக்கு 50,000 ரூபாய் கிடையாது, முழுசா 1,00,000 ரூபாய் பரிசு கிடைக்க போகுது. காலை நேரம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் முழிச்சாங்க. பார்த்தாங்க அவங்க கிராமம் முழுக்க வண்ணமே இல்லாம மாறிடுச்சு. பசுமையான மரம் காஞ்சு போச்சு, எல்லாரோட வீடும் வெள்ளையா மாறிடுச்சு. இப்போ நம்மளோட கிராமத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நேத்து தானே நம்ம மொத்த கிராமத்தையும் சுத்தம் பண்ணோம், பெயிண்ட் அடிச்சோம், அப்புறம் மரம் நட்டணும். ஆனா ராத்திரியில எல்லா நிறங்களும் காணாம போயிடுச்சு. நாம இதை கண்டுபிடிச்சே தீரணும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு. முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், இல்லைனா லேட் ஆயிடும். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ரித்திக்கும் ரியாவும் ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலோட நிறமும் மாறிடுச்சு, அதோட நிறமும் மறைஞ்சிடுச்சு. ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்த பூக்கள் எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. நம்மளோட ஸ்கூலும் கலரே இல்லாம ஆயிடுச்சு. இப்போ படிக்கிறதுலயும் விருப்பமே வராதே. அங்க பாரு, அங்க தேனீக்கள்லாம் எவ்வளவு சோகமா இருக்குங்கன்னு. அந்த தேனீக்களோட கூட பாரு, எவ்வளோ பெருசாயிடுச்சு. ஆமா, நேத்தை விட இன்னைக்கு தேன் கூட ரொம்ப பெருசாயிடுச்சு. வா போய் பார்க்கலாம். வேண்டாம், போகாத. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, தேனீக்களை தொந்தரவு பண்ணக்கூடாதாம். அது தேனை கொடுக்கறது மட்டும் இல்லாம கொட்டவும் செய்யுமா. நாம போய் அதோட தேனை திருடினா தானே அது கொட்ட ஆரம்பிக்கும். நான் இப்போ போய் அதுக்கிட்ட பாசமாக பேச போகிறேன். ரித்திக், ரியா அப்புறம் ஸ்கூலை சேர்ந்த சில பசங்க பார்த்தாங்க. அந்த தேனீக்கள்லாம் ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருந்ததுங்க. ரித்திக் அந்த தேன் கூடு கிட்ட போனான். ரித்திக், அந்த தேன் கூடு கிட்ட போகாத. அப்புறம் தேனீக்களுக்கு கோவம் வந்துடுச்சுன்னா அப்புறம் உன்னோட முகமும் தேன் டப்பா மாதிரி ஆயிடும். பயப்படாத, எதுவும் ஆகாது. ரித்திக் அந்த தேன் கூடு கிட்ட போனா அங்க அந்த தேனீக்கள் கூடு உடைஞ்சு போயிருந்தது. ரித்திக் அந்த தேனீக்களோட கூட்டை செல்லமா தொட்டான். ரித்திக் அந்த தேன் கூட்டை அன்பா தொட்ட உடனே அதுல இருந்து ஒரு தங்க தேனி வெளியே பறந்து வந்தது. ரித்திக், அங்கேருந்து ஓடிடு, அது ராணி தேனி, அது நம்மள விடாது. எல்லாரும் ராணி தேனியை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். ராணி தேனி பேசுறத கேட்ட உடனே பசங்க எல்லாரும் அப்படியே நின்னாங்க. உங்களோட தேன்கூடு ஏன் உடஞ்சிருக்கு? யார் அப்படி பண்ணது? ஆமா, அப்புறம் நீங்க தேனீக்கள் எல்லாரும் ஏன் சோகமா இருக்கீங்க? கிராமத்துல இருக்கிற பூக்கள்லாம் காஞ்சி போயிருக்கு. நாங்க தேனை உருவாக்குறதுக்கு தேனை எங்கிருந்து கொண்டு வருது? ஆமா, கடந்த 2 நாளா எங்க கிராமத்துல இருந்த பசுமையான மரங்கள்லாம் நிறமற்றதா மாறிடுச்சு. எங்க வீட்டோட நிறங்களும் காணாம போயிடுச்சு. இதெல்லாம் சமேலிப்பூர் கிராமத்தை சேர்ந்த சம்சம்சூர் செஞ்ச காரியம். அவன் நம்ம கிராமத்தோட நிறங்கள் அப்புறம் பூக்களை எடுத்துட்டு போய் தன்னோட கிராமத்தை அலங்கரிக்கிறான். அப்படியா? அதனால தான் கடந்த சில நாட்களாகவே எங்களோட கிராமம் மதுப்பூரில் நிறங்கள் நிறைஞ்ச எல்லா பொருட்களும் காணாமல் போய்கிட்டு இருக்கா. இந்த சம்சம்சூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என்னதான் பண்ண போகிறான்? அவன் ரொம்ப பெரிய மந்திரவாதி. அவன்கிட்ட ஒரு மாய டப்பா இருக்கு. அது மூலமா அவன் கிராமத்துல இருக்கிற நிறங்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறான். இதுல இருந்து எங்களை காப்பாத்திக்க நாங்க என்ன பண்றது? இதுக்கு ஒரே ஒரு யோசனை தான் இருக்கு. தேனீக்கள் எங்களுக்காக நீ பூக்களை எடுத்துட்டு வா. அப்புறம் நாங்க தேனீக்கள் கிராமத்தோட நாலாபுறமும் ஒரு பெரிய தேன் கூட உருவாக்குறோம். அது மூலமா அந்த சம்சம்சூர் மதுப்பூர் கிராமத்துக்குள்ள நுழைய முடியாது. இதை கேட்டுட்டு ரியா ரித்திக் தன்னோட நண்பர்களோட அடுத்த கிராமத்துல இருந்து பூக்களை எடுத்துட்டு வரதுக்கு புறப்பட்டாங்க. அவங்களே பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வந்தாங்க. இதை பார்த்துட்டு தேனீக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அப்புறம் பூக்கள்ல இருக்கிற தேனை உரிய ஆரம்பிச்சதுங்க. தேனீக்கள்லாம் பூக்கள்ல இருக்கிற தேனை உறிஞ்சு கிராமத்தோட நாலாபுறமும் ஒரு பெரிய தேன் கூட உருவாக்குனாங்க. இப்போ தேனீக்கள் நம்மளோட கிராமத்தை அதுகளோட கூடுகளால் பாதுகாப்பாக வச்சிருக்கு. நாம நம்மளோட கிராமத்தை மறுபடியும் அழகாக்கி ஆகணும். வாங்க, வீடுங்கள்லாம் பெயிண்ட் அடிப்போம். அப்புறம் வண்ணமயமான பூக்கள் செடியை வைப்போம். மதுப்பூர் கிராமத்து ஜனங்கள்லாம் சேர்ந்து கிராமத்தை சுத்தம் பண்ற வேலையில இறங்கினாங்க. அப்புறம் பசுமையான மரங்களை நட்டாங்க. அவங்க உங்க வீடுங்களுக்கு பெயிண்ட் அடிச்சாங்க. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடினாங்க. இது ராத்திரி சமயம். சம்சம்சூர் தன்னுடைய மாய டப்பாவை எடுத்துக்கிட்டு நிறங்கள் அப்புறம் வண்ணமயமான பொருட்களை திருடுறதுக்காக மதுப்பூருக்கு புறப்பட்டான். அவன் மதுப்பூர் பார்டருக்கு வந்து சேர்ந்த உடனே தேனீக்கள்லாம் கூடு கட்டி வச்சிருந்தத அவன் பார்த்தான். அவன் அந்த தேன் கூட்டை கடந்து போறதுக்கு முயற்சி பண்ண போது தேனீக்கள்லாம் சேர்ந்து அவனை கொட்ட ஆரம்பிச்சது.
சம்சம்சூர் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கிருந்து